இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எல்லையே இல்லாத வானம் போல மனம் படைத்த மன்னவனே என்ற இந்த பாடல் வரிகள் படத்திற்கு மட்டுமில்லாமல் விஜயகாந்தின் நிஜ வாழ்க்கைக்கும் மிக அழகாக பொருந்தும். படம் மூலமாக கிடைத்த அடைமொழியாக இருந்தாலும் கேப்டன் என்ற சொல்லுக்கு புதிய இலக்கணம் படைத்தவர் விஜயகாந்த். எந்த மேடையில் மைக் பிடித்து பேசினாலும் கேப்டன் வாயிலிருந்து வரும் ஒரே வார்த்தை யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதுதான். வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்து சினிமாவில் உச்சம் தொட்டாலும் அந்த மிடுக்கை ஒரு நாளும் விஜயகாந்த் காட்டிக் கொண்டதே இல்லை. அதற்கு சாட்சி தினந்தோறும் கேப்டன் வீட்டில் தயாராகும் சாப்பாடுதான். பசியோடு யார் வந்து நின்றாலும் வயிறார சாப்பாடு போடும் அச்சய பாத்திரமாக இருந்தது கேப்டனின் சாலிகிராமம் வீடு. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு ஆதரவு இல்லாமல் தவித்த பல பேருக்கு அன்னமிட்ட கை விஜயகாந்த். சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைந்த இளைஞர்கள் பலரும் பசி எடுத்தால் செல்லும் ஒரே இடம் விஜயகாந்தின் வீடுதான். அவ்வளவு ஏன், விஜயகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பித்ததும் கொள்கை என்னவென்று எழுந்த கேள்விக்கு கேப்டன் அளித்த ஒரே பதிலே எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிடணும், சொந்த வீட்டில தூங்கணும் என்பதுதான். விஜயகாந்துடன் பழகிய பலரும் அவர் பசியாற்றும் வள்ளல் என்ற வார்த்தையை சொல்ல மறந்தது கிடையாது. பிறருக்கு உணவளித்து பார்ப்பதையே பெரும் மகிழ்ச்சியாகவே வைத்திருந்ததுதான் விஜயகாந்தை மென்மேலும் வளரச் செய்தது. ஏழை எளியோருக்கு உதவி செய்யவே தனது பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடினார் கேப்டன் விஜயகாந்த். தனக்கென்று எதுவும் பெரிதாக சேர்த்து வைக்காமல் சம்பாதித்த பணத்தில் பெரும் பாதியை ஏழை எளிய மக்களுக்காக செலவு செய்தவர். மக்கள் நலன் மட்டுமே மந்திரம் என எளிமைக்கு சாட்சியாக இருந்த விஜயகாந்த் மறைந்து ஓராண்டு ஆனாலும் அவரது மனிதநேயம் என்றென்றும் நினைவில் நிற்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.